ஒரு மாதத்துக்கு 1,50,000 ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு பையனை வெட்டி கொன்று போட்டிருக்காங்க இந்த தமிழ்நாட்டில். என்ன கொடுமை நடந்துகிட்ருக்கு பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில். ஒன்றும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். கவின் அப்படின்ற ஒரு பையன் வந்து சுபாஷினி அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து காதலிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து சின்ன வயசுலேயே இருந்து ஸ்கூல் மெட்லேருந்தே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பழகி அதுக்கப்புறம் வந்து லவ்வர்ஸாக வந்து லவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து வீட்டில் வந்து ரொம்ப அந்த ஜாதி பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க. அந்த கவிங்கிற அந்த பையன் வந்து கீழ் ஜாதியை சேர்ந்தவனாகவும், இந்த சுபாஷினி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து மேல் ஜாதியை சேர்ந்த ஒரு பொண்ணாகவும் இருந்திருக்காங்க. அந்த சுபாஷினி அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு வந்து அந்த கவின்ற பையனை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த சுபாஷினி அந்த பொண்ணுக்கோட வீட்டில் வந்து சம்மதம் வந்து யாருக்குமே கிடையாது. நம்மளோட கீழ் ஜாதி பையனை வந்து நீ எதுக்கு லவ் பண்ண அப்படின்ற அந்த பொண்ணையும் அந்த அந்த லவ் பண்ண அந்த பையனையுமே வந்து கூப்பிட்டு வச்சு வந்து சத்தம் போட்டிருக்காங்க, மிரட்டியிருக்காங்க. அது என்ன நடந்துச்சோ அதை வந்து கடவுளுக்கு தான் வெளிச்சம். ரெண்டாவது, இப்போ நான் ஏன் இந்த டாப்பிக்கை வந்து எடுத்து பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் நான் பேசாமல் விட்டேன் அப்படின்னா, அது உங்களுக்கு போன வீடியோவில் நம்ம அஜித்குமார் மரணத்துக்கு நான் பேசும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும். சில நம்மளோட சேனலோட பேர் வந்து திண்டுக்கல் மாட்டுத் தீவனம். இருந்தாலுமே இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து நான் என்னோடய வாய்ஸை நான் கொடுப்பேன். திண்டுக்கல் தாய் மாட்டுத் தீவனத்துக்காக ஒரு ப்ரொமோட் தனியாக பண்ணிகிட்டு இருந்தாலுமே சைடில் இந்த மாதிரி சோசியல் விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்கவே முடியாது. கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் அவேர்னஸ் வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து ஜாதி ரீதியாக தான் இந்த கொலை பண்ணியிருக்காங்க, ஆணவ கொலை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஆணவ கொலை பண்ணியிருக்கவங்கக்கிட்ட நீங்கள் வந்து எந்த ஹோட்டலுக்காவது நீங்கள் சாப்பிடாமல் இருந்திருப்பீங்களா? ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போய் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஓகேங்களா? அந்த ஹோட்டலில் சாப்பிட்டவங்களோட அந்த மாஸ்டர் வந்து எந்த ஆளுங்கன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்களா? அந்த ஹோட்டல் வச்சுருக்கிற ஓனர் எந்த ஆளுன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்களா? கேட்க மாட்டீங்க. போகிறீங்களா, சாப்பாடு கிடைக்குதா, சாப்பிட்டோமா, வந்தோமா அப்படின்னு போயிட்டே இருக்கீங்க. அதில் எல்லாம் ஜாதி பார்க்காத மனுஷன் நீங்கள். இந்த மாதிரி ஒரு பொண்ணு கீழ் ஜாதியை சேர்ந்த ஒரு பையனை காதலித்த உடனே அந்த பையனை வெட்டி கொல்லணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டோடு நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க. பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு எந்த ஜாதிக்காரன் ரெடி பண்ணா அப்படிங்கிறது தெரியாது. அதுதான் இன்றைக்கி உண்மை. சரிங்களா? இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எந்த ஜாதிக்காரன் எனக்கு தைச்சி கொடுத்தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஜாதியை வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நடைமுறை. சரி, ஓகேங்க, நீங்கள் ஜாதியே பாருங்கள். நீங்கள் ஜாதி பார்த்தே ஒன்றுமே இல்லை. ஜாதியை பார்த்தே நீங்கள் எல்லா வேலையும் செய்யுங்க. சரிங்களா? நீங்கள் என்ன கவுண்டரா, செட்டியாரா, முதலியாரா, வன்னியரா? ஒன்றும் இல்லை. நீங்கள் சாப்பிட போகும்போது வன்னியர் ஹோட்டல் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் போய் சாப்பிடுங்க. செட்டியார் ட்ரெஸ்ஸு கடை எங்கே இருக்கோ அந்த கடையில் மட்டும் போய் ட்ரெஸ் எடுங்க, பார்ப்போம். ஜாதியெலாம் வந்து செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஜாதியை பற்றி யாருமே பேசவே வேணாம். என்னை முதற்கொண்டு நான் சொல்கிறேன், இந்த கொலை நடந்ததுக்காக தான் நான் இந்த வாய்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஜாதிங்கிறது வந்து செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கும் இந்த ஜாதியை வந்து எதுக்காக பயன்படுது அப்படிங்கிற ஒரு ரீசன் யாருக்குமே தெரியாது. சத்தியமாக யாருக்குமே தெரியாது. இந்த ஜாதிங்கிறது உங்களோட டிசியில் மட்டும்தான் இருக்குமே தவிர அது எதுக்குமே பயன்பட போகிறது கிடையாது. ஓகேங்க, நீங்கள் வந்து ஜாதியை பற்றி ஏன் ஜாதி பெரிய ஜாதி, உன் ஜாதி சின்ன ஜாதி அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. ஓகே, ரைட்டு, நான் தப்புன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் ஜாதியை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் நீங்கள் ஜாதியை வச்சு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நீங்கள் சாப்பிட போகிறீங்க, ஒரு ஹோட்டலுக்கு பசிக்குது, சாப்பிட போகிறீங்க. எப்பா இது என்ன செட்டியார் ஹோட்டலாப்பா, இது என்னப்பா கவுண்டர் ஹோட்டலா, இது என்ன வன்னியர் ஹோட்டலா அப்படின்னு கேட்க முடியுமா? முடியாது. எந்த ஹோட்டலுக்கு போனாலும் சரி உனக்கு சாப்பாடு போடுவாங்க. சரிங்களா? நீங்கள் கீழ் ஜாதி, உனக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது. அது மாதிரி தான். தயவு செய்து சொல்கிறேன், இதுக்கு மேலே ஜாதி வெறி பிடிச்ச எவனாக இருந்தாலும் சரி திருந்துங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இந்த வீடியோ பார்த்துட்டு திருந்திக்கோங்க. நான் இந்த வீடியோ வந்து எதுக்காக போடுறேன் அப்படின்னா, இந்த ஜாதி வெறி பிடிச்ச நாய்கள்லாம் ரொம்ப
சுற்றிக்கிட்டு இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படி வந்து கம்மி ஆகிட்டு வந்தாங்க. இப்போது அந்த கவின் அந்த பையனை வந்து ரொம்ப கொடூரமாக வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அது மூலமாக வந்து தெரிய வருது. சரிங்களா? இது மாதிரி தெரியாமல் ஏகப்பட்ட விஷயம் நடந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டில். அது இது வரைக்கும் நம்ம காதுக்கு வரல. வந்த நியூஸை மட்டும்தான் நம்ம எடுத்து பேசிகிட்ருக்கோம். தயவுசெய்து இதுக்கு மேலே ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஓரம் கட்டிடணும். நம்ம தளபதி விஜய் ஒரு மீட்டிங்கில் வந்து சொல்லியிருப்பாப்புல, இந்த மாதிரி சாதி மதம்லாம் பார்க்குறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தூரமாக, எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது அப்படின்னு ஒரு மீட்டிங்கில் வந்து சொல்லியிருப்பாப்புல. அது மாதிரி நீங்கள் எவ்வளோ எவ்வளோ தூரமாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம தமிழ்நாட்டுக்கும், நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒரு குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் யாருமே ஜாதியாக நீ என்ன ஜாதி சொல்லு அப்படின்லாம் எவனுமே கேட்குறதே கிடையாது. சகட்டு மெனிக்காக வந்து பழகுறாங்க, ஜாலியாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஜாதி பார்க்குறதே கிடையாது. பட் இந்த ஆணவ படுகொலை வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கான தண்டனை எவன் பண்ணானோ அவனுக்கு சரியான தண்டனை வந்து கிடைக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மிருகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாதியை பார்த்து ஒரு மிருகம் கொலை பண்ணிச்சில்ல, அந்த மாதிரி ஒரு மிருகம்லாம் வந்து எங்கே போனாலும் விடவே கூடாது. அவனை தூக்கில் போடுற வரைக்கும் விடவே கூடாது. ஏங்க இன்றைக்கும் இப்போது இவன் வந்து கீழ் ஜாதிக்காரன், இவன் என் பொண்ணை எப்படிடா நீ லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கொலை பண்ணிட்டானே, அவன் வந்து ஒரு சாதாரண ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடாமல் இருந்திருப்பானா? சரி 5 ஸ்டார் ஹோட்டல்னே வச்சுக்குவோம், 5 ஸ்டார் ஹோட்டல்னே வச்சுக்குவோம், அவன் அந்த ஹோட்டல்லே போய் சாப்பிட்றானே வச்சுக்குவோம். அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லே வந்து கிச்சனில் இருக்கிற ஆள் வந்து எந்த ஆள்னு இவனுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி வந்து யார் வேலைக்கு எடுத்தாலும் வேலைக்கு எடுக்கலனாலும் ஜாதியை வந்து தயவு செய்து வந்து தப்பாக பேசாதீங்க. அவன் ஜாதி உசந்த ஜாதி, என் ஜாதி சின்ன ஜாதி அப்படின்லாம் பேசாதீங்க. எல்லாருமே வந்து ஒன்றா தான் இருக்கணும். சரிங்களா? இதில் வந்து நான் பேசுகிற இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டாக இருந்தாலுமே சரி, தயவுசெய்து என்னை மன்னிச்சிக்கோங்க. ரெண்டாவது நான் சொல்கிற விஷயத்த ஃபுல்லாக கேட்டுக்குங்க. ஜாதிங்கிறது வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து காணாமல் போயிடுச்சு. இப்போ தான் என்னமோ தெரியல, அந்த மாதிரி என்னோடய பொண்ணை இவன் கீழ் ஜாதிக்காரன் லவ் பண்ணிட்டானே, அவனை போட்டு கொல்லணும் அப்படின்ற ஒரு வெறி வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதெல்லாம் தயவுசெய்து மாற்றிக்கோங்க. அதுதான் ஒரே வழி. சரிங்களா? இன்றைக்கி ஜாதிங்கிறது ஒரு 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 டிசியில் மட்டும்தான் பயன்படுமே தவிர வேறு எந்த விஷயத்துக்குமே பயன்படாது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, ஒரு காய்ச்சல் அடிக்குது, உடம்பு முடியலை, ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அந்த டாக்டரு நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு தப்பு. டாக்டர் ஒரு கீழ் ஜாதியாகவே இருக்கட்டும், நீ மேல் ஜாதியாகவே இரு, ஒரு கீழ் ஜாதி டாக்டர்கிட்ட போய் நம்ம ஊசி போடணுமா அப்படின்னு நீ யோசிச்சு பாரு. யோசியா? நீ யோசிக்க முடியாது. அது மாதிரி ஒரு டாக்டருக்கு கீழ் ஜாதியாக இருந்தாலும், நம்மளோட பேஷண்ட்டுக்கு மேல் ஜாதியாக இருந்தாலும் அவனுக்கு ஊசியை போட்டு காப்பாற்றுறவன் தான் டாக்டரு. அது மாதிரி அவங்க பார்க்குறதே கிடையாதுங்க. கீழே உள்ளவங்க மேலே இருக்கிறவங்கள பார்க்குறதே கிடையாது. இந்த மேலே இருக்கிற பரதேசி பயல்களை தான் கீழே இருக்கிறாங்க, நம்மளுக்கு கீழே இருக்காங்க, நம்மளோட கீழ் ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதின்னு போட்டு அவங்கள ஒரு வழி பண்ணிடுறாங்க. பட்டு அந்த டாக்டரு பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்களா இல்லையா? அதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு எந்த டாக்டருமே அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கவும் மாட்டாங்க, கேட்கவும் கூடாது. சரிங்களா? பட் நம்ம அந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள் மக்களே. நான் இந்த விஷயத்தை பேசுகிறதுனால வந்து நான் வந்து ஜாதின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு நம்ம அவசியமே கிடையாது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, எத்தனை ஜாதியை கலந்தவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுமா? தெரியாது. இருந்தாலுமே நான் வந்து வீடியோஸ் வந்து மக்களுக்காக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நான் போட்டுட்ருக்கேன். சரிங்களா? இப்போ நாங்கள் திண்டுக்கல் தாய் மாட்டுத் தீவனம் வச்சுருக்கோம். எங்களோட தாய் மாட்டுத் தீவனில்
என்னோடய ஜாதியை சேர்ந்தவன் மட்டும்தான் என்னோடய தீவனத்தை வாங்கணும் அப்படின்னு நான் சொன்னால் நல்லா இருக்குமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்னோடய ஜாதியை சேர்ந்தவன் மட்டும்தான் என்னோடய தீவனத்தை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குங்க. இது மாதிரி ரொம்ப தப்புங்க. தயவுசெய்து சொல்கிற மக்களே, இதுக்கு மேலே வந்து ஜாதியை வந்து ரொம்ப ரொம்ப தூரமாக தள்ளி வச்சுக்கிட்டு எல்லோரும் ஒரு சக மனிதர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டோடு வந்து வேலை செய்யுங்க. எல்லாருக்குமே நல்லது நடக்கும். எல்லாருக்குமே வந்து ரொம்ப செழிப்பாக இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஆணவ படுகொலையெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தடுக்கணும். அதுதான் நான் கேட்டுக்கிறது. நம்ம திண்டுக்கல் தாய் மாட்டுத்தீவிரம் சார்பாக கேட்டுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அப்போ தான் வந்து நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு கண்டென்ட்டில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.